எனக்கு முன்னாடி பேசின ஸ்பீக்கர்ஸ் உலகம்மை அப்புறம் சிந்தியா ரொம்ப நல்லா பேசினாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசினாங்க, டெக்னிக்கலா பேசினாங்க, அகாடமிக்கா ரிசர்ச் சைட்டேஷன்ஸோட பேசினாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து வராங்க. ஸோ நான் நிறைய பாயிண்ட்ஸ் யூனிவர்சல் பாயிண்ட்ஸ் அதேதான், எஜுகேஷன், ஹெல்த், ஆக்சஸ், இதை பத்தி தான், ரைட்ஸ் இதை பத்தி தான் பேச போறோம். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹவு டு அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அதை பத்தி தான். இதுதான் டிசபிலிட்டின்னு சொன்னாலே இந்த பாயிண்ட்ஸ் தான் மையம் இருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ நான் பேசுற நினைச்ச பாயிண்ட்ஸ் நிறைய வந்து உலகம்மையும் சிந்தியாவும் கவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா கவர் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து இதுக்கு சொன்னது வந்து மனிதி என்கிட்ட பேசும்போதே சொன்னது என்னன்னா, இது வந்து இந்த டிசபிலிட்டி இஷ்யூ வந்து ஒரு ஃபெமினிசம் மீட்ல நான் பேசினேன் ஒரு வாட்டி, ஒரு 2 weeks பேக் நினைக்கிறேன். நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் விமென், NF, நேஷனல் விமென்ஸ் ஃபெடரேஷன். அதுல வந்து ஐ சேலஞ்ச் த விமென். என்னன்னா, ஃபெமினிசம், பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், விமென் வித் டிசபிலிட்டிஸ் மெயின் ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட்ஸ்ல போய் நாங்க பங்கேற்கிறோம், நம்ம போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்றோம். ஆனா ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு டிசபிலிட்டி மூவ்மெண்ட்க்கு ஆதரிக்கிறாங்கன்றது பெரிய கேள்வி. அது வந்து அவங்க வேணும்னு அவங்கள வந்து எலிமினேட் பண்ணி நாங்க இந்த இஷ்யூ எடுக்க மாட்டோம்னா அவங்க நினைக்கிறது இல்ல. அப்படி அது விருப்பப்பட்டு அவங்க சைட்லைன் பண்றது இல்ல. பட் அவங்களுடைய பார்வைக்கு இந்த டிசபிலிட்டிஸ் இஷ்யூஸ் அதிகமா வர்றதில்லை. ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எஸ்பெஷலி நான் 2017 அப்போ ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தப்போ, இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல ஜிஎஸ்டி வந்து டிசபிலிட்டி எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், கருவிகள் மேல வீல் சேர்ஸ், கிரச்சஸ், பிரெயில் எக்யூப்மெண்ட், ஹியரிங் எய்ட்ஸ், எல்லா கருவிகள் மேல ஜிஎஸ்டி 5 to 28% ஜிஎஸ்டி வந்துச்சு. அதுல வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு 700 ரூபி இருக்கிற ஒரு பேர் ஆஃப் கிரச்சஸ் வந்து 1100 rupees, அவ்வளவு அதிக பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்துச்சு இந்த ஜிஎஸ்டினால. அதுக்கு யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்கன்னா, வெறும் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் தான் குரல் கொடுத்தாங்க 2017. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட்மே, பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ், அம்பேத்கரைட், தலித், பெரியாரிஸ்ட், அப்புறம் லெப்டிஸ்ட், அப்புறம் எவ்வளவு மூவ்மெண்ட்ஸ்ல நம்ம எல்லாம் பார்ட்டா இருக்கிறோம். பட் யாருமே இந்த வந்து ஒரு இஷ்யூவாவே எடுத்து பேசல. ஒன்லி டிசேபிள் பீப்புள் தான் அதை வந்து எடுத்து பேசணும். ஸோ தட் வாஸ் மை சேலஞ்ச். அதுக்கப்புறம் தான் தென் மனிதி செட் இது பேசணும் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 2 years ஐவ் பீன் சேலஞ்சிங். இது என்னன்னா, நானே விமன் வித் டிசபிலிட்டி, ஐ எம் நவ் 48 years old. நானே இத்தனை வருஷத்துல டிசபிலிட்டி இஷ்யூஸ் பத்தி நான் பேசினது இல்ல. இப்போ லாஸ்ட் 5 years தான் இந்த இஷ்யூஸ் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறோம். நான் எப்பவுமே ஹெல்த் இஷ்யூ, ரைட்ஸ், இஷ்யூஸ் தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். பட் மோர் இன்வால்வ்மெண்ட் இப்பதான். ஸோ ஐ திங்க் த டைம் ஹஸ் கம். தேங்க்யூ டு மனிதி, தேங்க்யூ. மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் அப்படின்னு சொல்லி நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி இதுக்காக ஒரு கருத்தரங்கம் வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஐ தாட் நிறைய கவர் பண்ணோம், நிறைய டெக்னிக்கல் பேசினாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சிந்தியா சொன்னாங்க, உலகம்மை சொன்னாங்க. நான் வந்து ஓவரால் ஓவர்வியூ, யூனோ, நம்ம புரிதலுக்காக, ஏன்னா இது புரிதலுக்காக, கிரேட்டர் என்கேஜ்மெண்ட்காக தான் நம்ம இந்த செஷன் வச்சிருக்கோம். ஸோ என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் there is no disability. ஏன் சொல்றேன்னா, there is disability, of course there is a real issue. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 21 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி இந்தியால இப்ப நியூ சட்டம் 2017 ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்ல 21 பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. லோகோமோட்டர் டிசபிலிட்டி, ஸ்பீச் அண்ட் ஹியரிங், விஷுவல் இம்பேர்மெண்ட், அதுல இருந்து நிறைய இப்ப இதுல வந்து பிளட், ஹீமோஃபீலியா, சிக்கிள் செல் அனிமியா, அது மாதிரி ஆசிட் சர்வைவர்ஸ், ஆசிட் அட்டாக் சர்வைவர்ஸ், அவங்க கூட டிசபிலிட்டிக்குள்ள கொண்டு. ஸோ இருக்குது, there is difference. ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் ஒரு பர்சன் வித்தவுட் தட் டிசபிலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் என்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி. ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தாலே
ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஒண்ணு கிடையாது. சோ நான் வந்து எப்பவுமே டிசபிலிட்டி ஆஸ் அ பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி தான் நான் பாக்குறேன். அண்ட் நீங்க வந்து சவால்களும் தடைகளும் எப்படி கடந்து வரணும் அப்படின்றது தான் தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஸோ த வே வி அப்ரோச் டிசபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும், ஹவு யூ அப்ரோச் டிசபிலிட்டி வந்து லுக் அட் டிசபிலிட்டி அஸ் அ டிசைன் சேலஞ்ச். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தான். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ். எப்படின்னா ஒரு 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 உமன், ஒரு வீல் சேர்ல இருக்கிற ஒரு படிச்ச உமன், நல்ல குவாலிஃபைட் அண்ட் எவ்ரி திங், எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, பாஸ் பண்ணிருக்கிறாங்க, காம்படிட்டிவா போய் ஒரு ஒரு ஜாப்ல சேர்றதுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கு ஆர்டரும் வந்துருச்சு, நீங்க வந்து நாளையில இருந்து ஜாப்க்கு வந்துருங்க அப்படின்னு ஆர்டர் வந்துருச்சு. she goes to the office. Office is on the 5th floor. அந்த பில்டிங்க்கு வந்து ரேம்ப் இல்ல, லிஃப்ட் இல்ல. ஓகே, சோ ஷீஸ் அதுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க, அதுக்கு எலிஜிபிள் ஆனாங்க, முயற்சி எடுத்தாங்க. அந்த ஒரு ஆர்டர் வர்றதுக்கு அதுக்கு பல வருஷம், பல பேருடைய முயற்சி, பல பேருடைய இன்புட்ஸ் இருந்திருக்கு. ஃபைனலா அந்த 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 பழம் அவங்க எடுக்கிறாங்க. அது சாப்பிடுற நேரத்துல she can't go physically. அது ஒரு ஸ்ட்ரக்சரல் லிமிடேஷன், ஒரு பேரியர் அங்க இருக்குது. சோ இந்த அம்மாவுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் இன்னொரு உமனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? So the difference is not her disability. The difference is that and the building is not designed to accommodate her need. So she is capable, she got the job, அவங்க போக போறாங்க. But the building was not accommodating her different need, her diverse part of human diversity ல இவங்க வராங்க. So that is the point. So நீங்க எந்த டிசபிலிட்டி எடுத்தாலுமே நீங்க அது ஒரு டிசைன் எலிமெண்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. அப்பதான் அந்த இந்த பரிதாபம் இல்லைன்னா புரியாம இருக்கிறது, அப்புறம் நிறைய வாட்டி இயலாம இருக்குது, எப்படி இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலயே we don't know how to, that's why Cynthia's talk was so useful, because எப்படி she went straight down to how points of how this can be இந்த டிஃபிகல்ட்டி இப்படி இருக்குது, அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு இது சொல்யூஷன்ஸ், இது வேஸ் அண்ட் மீன்ஸ் சொல்றாங்க. இப்போ ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட் விமன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பேச வராது இல்ல, இட்ஸ் நாட் அ ஸ்பீச் இம்பேர்மெண்ட், அவங்களால கம்யூனிகேட் பண்ண வராது அப்படின்னு நம்மளுடைய பொது அண்டர்ஸ்டாண்டிங். பட் தட் இஸ் நாட் த இஷ்யூ. தே ஆர் கம்யூனிகேட்டிங், தே ஆர் ஸ்பீக்கிங், பட் அவங்க லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்குது. தே ஆர் கம்யூனிகேட்டிங் வித் ஹேண்ட்ஸ் அண்ட் சைன்ஸ், they are communicating with அவங்களுடைய the mode of communication is different. So it is a design aspect. We communicate by the tongue goes and clicks in the mouth, and the lips movement வச்சு நம்ம சவுண்ட் பாடியில இங்க vocal cords vibrate ஆகி நம்ம ஒரு particular pattern வருது. That is different. They are communicating in a different way. So everyone is communicating. So as such I view disability as a difference in design. And so how do we overcome it? Eppadi overcome pannuvom disability na? Change the design. So where do you change the design? You change the design in the world. Steps irukkuda, change the steps. Don't build buildings with steps. Just anga oru saivu thalam veinga, change, give lifts in buildings. So it's all just by making that little adaptation, that little change in design, or a person with disability in a wheelchair and person without disability in wheelchair, so there's no difference. You use one person works in a certain way, another person goes and does the same thing in a different way. So this is my basic this is the in the first puridal nambalukku irundichina, I thought I will start there. Then again I wanted to add ellarum pesna madri education, health, livelihood, political participation, the moonu thing, and security, the naal things very little I will touch upon. முன்னாடி சிந்தியா சொன்னாங்க, உலகமையும் சொன்னாங்க, எஜுகேஷன் தமிழ்நாட்டுல 30% of women with disability have never stepped
foot inside a school. அதாவது 30% children with disability ஒரு ஸ்கூலுக்குள்ள அடி எடுத்து வச்சதில்ல. So it's a huge gap. அந்த அந்த நீங்க அதுக்கு explanation Cynthia has given beautifully how the அங்க transportation இல்ல, parents physical எடுத்துன்னு போனோம், the teachers are not trained. இந்தியாலயே 1.3 million schools இருக்குது. ஆனா it's an interesting statistics. Ana only 1.3% of school teachers are trained to teach children with physical special education. Special educators only 1.3% of the school. So there's a big gap in equipping. As it is, schools are different states, different levels la quality of education irukku. Adula vande teachers ku vande romba kammi. They are trained. Enakume, when I was now I'm a postgraduate, I'm a pediatrician, I worked with the government for many years. I was a joint director in the Tamil Nadu AIDS Control Society. So you can say na vandu ennodiya non disabled classmates liye I have or achieved a level of success nu solli nanu nenichikalam. When I was 3 years old, என்ன வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்லயே ஒரு பெரிய, எங்க அப்பா அம்மாவுக்குமே ஒரு பெரிய பெரிய போராட்டமே நடந்திருக்குது. எங்க அப்பா என்ன சொல்றாரு, இவ்வளவு ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாது, பிகாஸ் ஸ்கூல்ல வந்து சில்ட்ரன் வந்து டீஸ் பண்ணுவாங்க, புல்லி பண்ணுவாங்க, அதனால நான் என் பொண்ணை நான் ஸ்கூலுக்கே அனுப்ப போறது இல்ல, நானே வீட்டுல நானே கத்து கொடுக்க போறேன். தட் வாஸ் மை ஃபாதர்ஸ் திங். And my father was a very highly educated man. He was serving in the government in a good position. இவர் அப்படி சொல்றாரு. This is I'm talking about 45 years back. So அவர் ஒரு வாட்டி ஒரு அசைன்மெண்ட்ல ஊர்ல இல்ல. அவர் ஊர்ல இல்லாதப்ப எங்க அம்மா என்னைய கொண்டுட்டு போய் பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போய் என்னை அங்க கூட்டிட்டு போய் அங்க ஹெட் மிஸ்ட்ரஸ் கிட்ட, எங்க அம்மாக்கு அப்ப தெலுங்கு தான் தெரியும், இங்கிலீஷ் வராது, தமிழ் வராது பேசுறதுக்கு, எடுத்துட்டு போய் she just made me sit. சொல்லுவாங்க, உட்காந்து இவளை வந்து நீங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கணும், எப்படியாச்சும் இவளை வந்து நீங்க எஜுகேஷன் கொடுக்கணும். சோ நான் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்ல, ஸ்ட்ரெயிட் அவே தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஐ வென்ட் டு ஸ்கூல், ஸ்ட்ரெயிட் அவே தேர்ட். சோ திஸ் இஸ் த சேலஞ்ச். நம்ம மாதிரி சிட்டில இருக்கிற women, children with disability, girl children with disabilities in the challenge irukku with the, and I can say எங்க வீட்ல there was a good ஒரு வசதி இருந்த குடும்பம். நம்மளுக்கே இந்த மாதிரினா அப்போ ரூரல் எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத, ரூரல் ஆக்சசிபிலிட்டியே இல்லாத இடங்கள்ல எவ்வளோ இது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்லிட்டு, so I just want to state, so everything comes down to how scheme இருக்கலாம், but how easily you can access it. அதுதான் educationல பார்க்கணும்னா few statistics I want to say. Will somebody is this. And இதுல educationல ஒரு மிகப்பெரிய பங்கு சிந்தியா சொன்ன மாதிரி மிஷனரி இன்ஸ்டிடியூட்ஸ் over past 50 years, கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது நான் சொல்லி ஆகணும், ஏன்னா இப்ப வந்து நான் ரன் ஹோம் ஃபார் விமென் வித் டிசபிலிட்டிஸ் இன் நோங்கம்பாக்கம், சென்னை. வி ஹேவ் எப்பவுமே ஒரு 55 விமென் ஃப்ரம் ஆல் ஓவர் ரூரல் இன்டீரியர் தமிழ்நாடுல இருந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் வந்து ஸ்டே பண்றாங்க. அதுல வந்து அவங்களுடைய எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாரையுமே எங்கேயாச்சும் டச் பண்ணீங்கன்னா, இட் வாஸ் நாட் அ கவர்மெண்ட் ஸ்கூல் தட் தே வென்ட் டு. இப்போ வந்து today Tamil Nadu primary education is there, but still special education, special children ku adavadhu differently able children ku it is difficult. Only 1% of women with disability are graduates. அதாவது பிரைமரி எஜுகேஷன் கூட முடிச்சிடுறாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு 20-year-old எனி ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து யார் ஆக்சஸ் பண்றாங்கன்னா, சிந்தியா சொன்னதுல I just wanted to add to that. Blind people have the highest barrier to education and சொன்னாங்க. Actually அது கிடையாது. Blind people are able to access education. That is Tamil Nadu experience. Blind, because blind people க்கு வந்து most easy, the hardest education access பண்றது யாருக்குன்னா speech and hearing impaired people தான்.
லோகோமோட்டர் ஆல்சோ எப்படியாச்சும் அது ஸ்டெப்ஸ் இருந்தாலும் எப்படியாச்சும் தவழ்ந்து எப்படியோ போயிட்டு படிச்சிருவாங்க. பிளைண்ட் பீப்புள் ஆல்சோ யூ ஜஸ்ட் நீட் டு மேக் அது சில கோர்சஸ் அவங்களால எடுக்க மாட்டாங்க. சயின்ஸ் ஒரு மேத்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் விஷுவலா கான்செப்சுவலா இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் அவங்க இட்ஸ் நாட் அவங்க படிக்க முடியாதுன்னு இல்லை, அவங்களுக்கு அது அதுல அவங்க போறது இல்லை. மோர் இன்டு லிட்ரேச்சர், மோர் இன்டு அதர் ஸ்ட்ரீம்ஸ்குள்ள போவாங்க. Blind students are they just sit in a classroom and take notes. You can participate. So blind people are able to access. அவங்களுக்கு எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் எங்க வேணா போயிட்டு வந்துருவாங்க. அழகா பார்த்து they will their mobile. So mobility இருக்கிறதுனால somehow they are able to access education. Locomotor also are able to access. Only speech and hearing impairment, a lot of inputs are needed, and of course intellectually challenged, cognitive behavioral disorders இருக்கிற பிள்ளைங்களுக்கு lot of parents and family adula emphasis கொடுக்க வேண்டியதா இருக்கு. So this is I wanted to and the gap in education, women with disability ko non disabled women odia education gap என்னன்னா 45% of women with disability தான் some education இருக்குது. 65% of non disabled women, this is all India, education கிடைச்சிருக்கு. So இதுலயே ஒரு huge so unaddressed big gap is there. So women with disability, நீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு women with disability எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரைமரி எஜுகேஷனே கிடைக்காது. அப்படி பிரைமரி எஜுகேஷனும் கிடைச்சு ஒரு ஹை ஸ்கூலும் தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பா காலேஜ் போறதுக்கு ரொம்ப 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 டிஃபிகல்ட். So that's what other women க்கு 8 to 10% I think is the India average for graduation, graduate studies and professional education. அதுக்கப்புறம் போனோம்னா அதுல இன்னும் ரொம்ப கம்மி. But women with disability is just 1% of all women with disability are able to go and get higher education. இது விடுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படியெல்லாம் டெக்னாலஜி எப்படியெல்லாம் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இருக்குது. நான் இதுக்கும் எஜுகேஷனுக்கும் அதுக்கு தான் லிங்க் பண்றேன். எப்படி இப்ப ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் இருக்குது, எது இருந்தாலும் முன்ன மாதிரி பிரெயில் எல்லாம் போட தேவையில்லை. யூ கேன் டேப் அண்ட் யூ கேன் லிசன், எந்த வெப்சைட்டும் நேவிகேட் பண்ணலாம் பிகாஸ் த சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ். அப்புறம் அசிஸ்டிவ் டிவைசஸ்ல ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் there was one market study done in 2015. it வந்து ஒரு US based company ஒரு சர்வே பண்ணாங்க. This is not World Bank, this is not India Census. ஒரு US based company, அதாவது அவங்க வந்து அசிஸ்டிவ் டிவைசஸ் பண்றதுக்காக இந்தியன் மார்க்கெட்டை எப்படி டேப் பண்ணலாம், அந்த இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள போனா நம்மளுக்கு பிகாஸ் இந்தியா இஸ் a huge market, பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது, எவ்வளவு இருக்குது அந்த பொட்டென்ஷியல், அது என்ன சைஸ் ஆஃப் த மார்க்கெட் என்னன்னு பாக்குறதுக்கு அவங்க பண்ணாங்க. அவங்க ரொம்ப they did a very good detailed study. நல்ல டேட்டா கலெக்ட் பண்ணி ட்ரையாங்குலேட் பண்ணி they came out with, it's called the Dahlberg market study. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 84% of people with disabilities in India have no access to assistive devices. 84%, it's a huge number. So எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ இதெல்லாம் வந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் கிவ் ஸ்கீம்ஸ், ஆக்சுவலி தமிழ்நாடு டேட்டா வந்து நம்ம டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்கணும் இதுல. பட் ஓவரால் திஸ் இஸ் த திங். ஸோ நிறைய பேரு நோ ஆக்சஸ் டு எஜுகேஷன், நோ ஆக்சஸ் டு அதுக்கு முன்னாடி ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போனா நோ ஆக்சஸ் டு அசிஸ்டிவ் டிவைஸ். ஒரு டிவைஸ் இருந்தா தானே யூ கேன் ஆக்சஸ். ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு வீல் சேர் கொடுத்துட்டீங்க, இல்லைன்னா ஒரு ஹியரிங் எய்ட் கொடுத்துட்டீங்க, இல்லைன்னா ஒரு பிரெயில் எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டிங்க்கு ஒரு ஏதோ ஒரு டிவைஸ் தட் ஹெல்ப்ஸ், தட் டிசைன் எலிமெண்ட் தட் மேக்ஸ் திஸ் பர்சன் ஈக்குவல் டு சம்படி வித்தவுட் டிசபிலிட்டி. இட்ஸ் ஆல் ஒரு ஸ்மால் அடாப்டேஷன் மேக்ஸ் டூ சில்ட்ரன் ஈக்குவல். அந்த டிசைன் எலிமெண்டே இவங்களுக்கு நீங்க அந்த ப்ரொவிஷன் நீங்க கொடுக்கலன்னா how will they ever go and study? So 84% of children, of adults, everyone, all people with disability have never been assessed. எவ்வளவு டிசேபிலிட்டி இருக்குது, இவங்களுக்கு என்ன தேவை, என்ன கொடுத்தா இவங்களுக்கு வந்து லைஃப் குவாலிட்டி மாறும் அப்படின்னு சொல்லல. they have not been given any provision. And all the schemes-ல Alimco தான் biggest government company. அவங்க தான் ஸ்கூல் எல்லாம் மெஷர் பண்ணி நிறைய this is the biggest provider of assistive devices in India, and அதெல்லாமே government schemes. And the quality, Alimco is doing a good job, but
ஒன்லி இவ்வளவுதான் அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சிருக்குது. ஸோ இட்ஸ் ஹியூஜ் மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டடி பண்ணாங்க. தட் மீன்ஸ் நம்மளுக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது பண்றதுக்கு. நிறைய அன்ரீச் பீப்புள் இருக்கிறாங்க. ஒரு ஒரு நானோ ஒரு உலகமையோ பேசினா பத்தாது. பிகாஸ் வி ஆர் இந்த பேரியர்ஸை தாண்டி வந்துட்டோம். ஸோ எஜுகேஷன் ஹெல்த்ல பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம். ஜென்ரலி இட்ஸ் விமென் டோன்ட் ஆக்சஸ் ஹெல்த் as much as men. ஒரு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாதான் அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. ஏன்னா they are so busy with household work, so much of work, and they don't go, they put their health behind. இதுல women with disability, girl children with disability, 50% have no access to health, or they don't know what can be done. இப்போ ஒரு 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 ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஒரு ரியல் கதை. நான் விருதுநகர் ஒரு வாட்டி ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன் ஒரு பண்றதுக்கு. அப்ப எனக்கு சொன்ன கதை. and I think as women you must hear this story. I want everyone to know this story. I'm not going to name this girl. Young woman, கிராம, நோ எஜுகேஷன். அவங்க ஃபேமிலி யாருக்குமே எஜுகேஷன் இல்ல. ரொம்ப ஏழை, ரொம்ப இன்டீரியர். அவங்க வீட்டுல எல்லாருக்கும் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல யாருமே கல்யாணம் பண்ணி வைக்கல. அவளை வந்து ஒரு they didn't consider her. அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு, ஏன்னா அவங்களோட சிச்சுவேஷன் அப்படி இவளுக்கு எதுவுமே செய்யல. One day this girl just got pregnant. So pregnant ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுல எல்லாம் போட்டு அவளை போட்டு அவங்க பிரதர்ஸ் அவங்க அம்மா அப்பா எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க நல்லா. யாரு என்ன எப்படி ஆச்சுன்னு சொல்லு. She refused to say who it is. So அப்புறம் எடுத்துட்டு போய் அவளை வந்து அபார்ட் பண்றதுக்கு கூட்டி போனா. But she told no, I'm not going to abort. I want this baby. So அது அழுதுக்கு இது. ஸோ அவளை சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டாங்க. ரொம்ப அடிச்சு பார்த்தாங்க. அப்புறம் அது கேட்க மாட்டேங்குது, சரி விட்டாங்க அப்படியே. So then this girl was and the whole village is looking at her as if she's a very bad woman. So yes, she's getting so she wants to access health. எப்படி என்ன பண்ணணும் அந்த பேபிக்கு யாரும் இல்ல சொல்றதுக்கு. நீ இப்படி போகணும் இப்படி செய்யணும்னு சொல்றதுக்கு அவளுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் சேஞ்ச், அது எக்ஸாக்ட் அமௌண்ட் கையில எடுத்துட்டு she goes, தனியா போறா. she goes to a bus stand, பஸ் ஏறி எங்க போகணும்னு சொல்ல வரல. ஏன்னா ஸ்பீச், நோ எஜுகேஷன், ஸ்பீச் சைன் லாங்குவேஜும் தெரியாது. எக்ஸாக்ட் சேஞ்ச் வந்து அந்த பஸ் டிரைவர் கிட்ட கொடுத்து, so then he knows இந்த சேஞ்சுக்கு எந்த ஸ்டாப்ல இறக்கணும்னு சொல்லிட்டு. so goes to the town district headquarters hospital போய் இறங்குது. இறங்கி அங்க போனோட she goes alone. they don't know how to communicate. ஒரு speech and hearing woman comes alone, எப்படி communicate பண்ணுவாங்க? so that there are barriers in communication. so அங்க they don't know how to help her. அப்போ எங்களுடைய, that is how I know the story, எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு disabled girl, she is a lab technician there. so அவளை கூப்பிடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க சொல்லணும்னு she spoke. அவளுக்கு கொஞ்சம் ஏதோ எப்படியோ பேசி she's pregnant ன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. so அதுக்கப்புறம் தான் அட்டை போட்டு அப்படியே. so the rest of the pregnancy this girl, the other disabled woman who's a lab technician there, followed her up. and of course அதுக்கப்புறம் once you go into the hospital then they will the system will take over and they started following up her. so the hospital helped her every month. வந்துச்சா வரலையா போயிட்டு கூட்டிட்டு வர்றது எல்லாம் சொல்லிட்டு she delivered a baby in the hospital alone. nobody came. then I think her mother came. and delivery ஆன உடனே அந்த பேபி 2 நாள் தூங்கலையா. ஏன்னா குழந்தைய எடுத்துட்டு போயிடும். அவங்க அதுதான் பிளான் பண்ணாங்களா, குழந்தைய எடுத்துட்டு போய் யாருக்காச்சும் கொடுத்துடலாம், இதை வச்சுட்டு எப்படி இது எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு. so 2 days she didn't sleep. ஏன்னா என் குழந்தைய எடுத்துட்டு போயிடுவாங்க, என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க சொல்லிட்டு. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் சரி இவ்வளவு எதுவும் செய்ய முடியாதுன்னு விட்டுட்டாங்க. then she raised the child on her own with a lot of on her own she did. so when I went to the village to see her. தனியா வீடு எடுத்திருக்கிறா. விறகு பொறுக்கிட்டு வந்து she sells firewood. that is the income for her. and the child is going to a school. so she and her son, a small boy, were living together. so this is so accessing health is very very difficult for women with disability. or a locomotor disabled woman is pregnant, goes to a hospital வெச்சுக்கோங்க.
அந்த பெட் டேபிள் எல்லாமே பில்ட் ஃபார் அதர் விமன். ஒரு வீல் சேர்ல இருக்கிற she goes for delivery ன்னு வெச்சுக்கோங்க, அங்க the whole labor room is not built to accommodate a woman with disability. First then attitude இருக்குது, நீ எல்லாம் எப்படி பிரெக்னென்ட் ஆன, நீயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. All that is that, these are all common barriers, but all our women are all part we have to navigate the system, and they do navigate the system. So the whole structure has to understand that different women will be there. It's all again comes back to design. In the women ku adula access pannanona, you have to change the design in communication, design in physical structure, and then they will go easily, they will become part of the environment, and they will be able to get services. This is health and health la in the challenges irukku. Appo livelihood நீங்க பாத்தீங்கன்னா poverty இருக்குது, unemployment இருக்குது. More disabled people are poor. Cynthia also touched on poverty. ஏன் povertyனா இந்த disability இருக்கிறதுனாலே more poverty. ஏன்னா lot of money goes in the care of somebody with a disability or loss of wages. இவங்க அங்க கூட்டிட்டு போனா இங்க கூட்டிட்டு போனா அதுல பேரண்ட்ஸ்க்கு பாதி wages கம்மியாகும், எக்ஸ்ட்ரா டிவைசஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்ல எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்க வேண்டியது. So poverty is compounded because of care, increased care needs. So poverty இருக்குது, disproportionate poverty இருக்குது. எல்லாருமே புவர்னா குடும்பம் வித் ஒரு மாற்றுத்திறன் ஊனமுற்ற குழந்தை இருந்துச்சுன்னா the poverty is jeopardy, double jeopardy, it's more. So பாத்தீங்கன்னா 79% of disabled people in the employable age group are not engaged in any employment. இது ஒரு important, I love to tell this statistic everywhere. 80% of people with disabilities, young people with varying skills, are not employed. இது எவ்வளவு பெரிய இழப்புன்னா, ILO ஒரு ஸ்டடி பண்ணாங்க. இது only இந்தியா கிடையாது, across the world this is a feature. ILO ஒரு ஸ்டடி 2007, அப்புறம் அது ரிப்பீட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டடி 3 years. செபாஸ்டியன் பக் அப்படின்ற ஒரு he did very good work with employment and disability. என்ன சொல்றாருன்னா, இது I will repeat for our understanding. இது ஒரே ஒரு பாயிண்ட் கூட எல்லாருக்கும் if we can take home, then I will be very happy. It is important for us to know. நம்ம persons with disability வந்து ஒர்க் ஃபோர்ஸ்ல அவங்களை இன்க்ளூட் பண்ணாததுனால the countries of the world, எல்லா நாடுகளுக்கும் ஜிடிபி வந்து 3 to 7% ஜிடிபி இழப்பு, அதாவது $3 trillion இழப்பு. அப்படின்னா இந்த மக்களை வந்து இந்த ஒரு ஹியூஜ் செக்ஷன் ஆஃப் டிசேபிள்ட் பர்சன்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான பாலிசி, ஒர்க் பண்றதுக்கான அகாமடேஷன்ஸ் அண்ட் இன்க்ளூஷன், இந்த ஃபேக்டர்ஸ் பண்ணாததுனால யாருக்கு நஷ்டம்? டிசேபிள் பீப்புளுக்கு நஷ்டம், பிகாஸ் தே ஆர் நாட் இன் ஒர்க். அவங்களுக்கு நஷ்டம். பட் நஷ்டம் அது கிடையாது, நாட்டுக்கு நஷ்டம். ஏன்னா யங் பீப்புளை வந்து நீங்க அந்த ரிசோர்ஸை நீங்க பயன்படுத்தல. சோ நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் அது கால்குலேட் பண்ணி 3 trillion the world, அதாவது the whole US government உடைய டிஃபென்ஸ் பட்ஜெட், அந்த அளவுக்கு ஹியூஜ் லாஸ் டு the governments, all countries-க்கு இவங்கள நம்ம எம்ப்ளாய்மெண்ட்குள்ள கொண்டு வரதுனால நடக்குது. சோ இதனுடைய அர்த்தம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஒருத்தருக்கு ஒரு ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறன் உமனோ யங் மேன்கோ ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான அங்க வழி கிடைக்கலன்னா அது அவருடைய நஷ்டம் கிடையாது, இந்த கண்ட்ரியோடைய நஷ்டம். சோ we gain. so ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேர், ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு பென்ஷன், இல்ல மதர்ஸ் எல்லாம் வந்து செண்டை போட்டாங்களே அப்படின்னு ஒரு ரேம்ப், இல்லைன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் போடுறது வந்து அது வந்து கவர்மெண்டோடைய பெருந்தன்மை கிடையாது. கவர்மெண்டோடைய இட்ஸ் a business sense, it makes perfect business sense. நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இத்தனை $1 million
country will become better. So include people, change the designs. Adhu so நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, ஒரு ரேம்ப் கட்டுறதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? ஒரு 2000-3000 rupees. ஒரு மெயின் பில்டிங்ல ஒரு செக்ரட்டேரியட்ல லிஃப்ட் போட்டா எவ்வளவு ஆகும்? ஒரு 7 lakhs 8 lakhs ஆகும். ஒரு ரெவென்யூ ஆபீஸ் கலெக்டரேட்ல ஒரு லிஃப்ட் போட்டா ஒரு 7 lakhs 8 lakhs ஆகும். This investment is nothing. இதுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும்? People will go into schools, into colleges, into jobs in different sectorsல இவங்க எல்லாரும் போய் ஜாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, the returns to the government is many fold. இது பொருளாதாரமா பேசுறேன். பட் otherwise everybody is included. The sustainable development goals என்ன சொல்லுது? Leave no one behind. எல்லாரும் இந்த டெவலப்மெண்ட்ல நம்ம கை அதுல வைக்கணும். எல்லாருக்கும் அந்த கேக்ல ஒரு பீஸ் இருக்குது. எல்லாரும் விரலும் அந்த புட்டிங்குள்ள நம்ம வைக்கணும். சோ bring everyone in. சோ நீங்க அவங்கள விட்டது அவங்களுக்கு நஷ்டம் மட்டும் இல்ல, உங்களுக்கும் நஷ்டம். சோ இது இட்ஸ் செல்ஃபிஷ். கவர்மெண்ட் should be selfish to make all these changes in design, in communication, in structure, in policy. Everything goes back to that. Change the architecture of all your schemes. Appada everybody will be included. So this is I love to quote this thing. Apra violence, last ponna vattiyum nan pesnadhu idha. Women with disabilities, 50% of all women with disability have faced some violence. 4% of all women with 4 times more sexual violence இருக்குது. எல்லாரும் நீங்க women with disability கேட்டீங்கன்னா கட்டாயமா there's a story of அவன் இப்படி தொட்டா இப்படி பண்ணா, எனக்கு அங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டா. Stories of more violence is all women with disabilities. நீங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இருக்கும் அந்த கதைகள். இவங்க கிட்ட 4 மடங்கு அதிகம் இருக்குது. Intellectual disabilities நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 times more. இதுல நிறைய லேயர்ஸ் இருக்குது. நம்ம அப்புறம் கூட பேசலாம். நம்ம இதுல ரைட்ஸ் இருக்குது. சோ ஒரு இன்டெலெக்சுவலி டிசேபிள்ட் வுமன் 22 years 30 years இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? அவங்க if they were involved in a sexual act, அது கட்டாயமா ரேப்னு சொல்லி பாக்ஸோ, பிகாஸ் இவங்க 5 வயசு குழந்தையோடைய மன நிலை இருக்குது, அதனால இது ரேப்னு நினைக்கிறோம். பட் ஈவன் தே ஹேவ் ரைட்ஸ். அது இட்ஸ் a topic of a different day. பட் அங்க வயலன்ஸா இல்லைன்னா அவங்க விரும்பி பண்ணாங்களா அப்படின்றது அதுக்கு ஒரு கிரேட் புரிதல் வேணும். அது ஒரு பிக் டாபிக். அது இன்னொரு நாள் பண்ணலாம். பட் தி திங் இஸ் 9 times more violence on, பிகாஸ் அவங்களுக்கு அதிக கேர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ கேர் கிவர்ஸ் நிறைய அவங்க மேல வயலன்ஸ். என்னத்துக்கு? இவங்க போய் எங்கேயுமே சொல்ல முடியாது. சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பினாலும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு சுத்தணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இந்த டெஸ்ட் மணி கோர்ட்ல அக்செப்ட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுமா? அங்க இது தேவையா? சரி, அபியூஸ் அப்படியே பெர்பெட்ரேட்டர் என்ன அவரு நினைக்கிறாரு, பெர்பெட்ரேட் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So violence is 9 times more on these women or children with disabilities. So this is violence. So finally political participation. இத சொல்லிட்டு I will just wrap up and I'll just overall I'll tie everything together. Political participation ரெண்டு விதமா இருக்குது. ஒண்ணு நான் போய் ஓட் போடணும், அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். என்னுடைய பங்கு இருக்குது. This government last 4-5 cycles of different local body இருந்து other electionsல அது ஒரு ஸ்கீம் மட்டும் பியூட்டிஃபுல்லா, பிகாஸ் ஓட்ஸ் வேணும், அரசுக்கு ஓட் வேணும், பாலிட்டிஷியன்ஸ்க்கு ஓட் வேணும். சோ என்ன கேட்டீங்கன்னா அதுல சிக்கல்கள் இருக்கு. பட் பை அண்ட் லார்ஜ் ஓவரால் எலெக்ஷன்ஸ் மாத்திரம் வீல் சேர்ஸ் இன் ஆல் vote election boothsல ramps, wheel chairs, lot of we do disability access audit. அதுக்கு முன்ன ஒரு 6 monthsல இருந்தே டிசபிலிட்டி செக்டர்ல இருந்து நாங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிட்டு எலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிசேபிள் ஃப்ரெண்ட்லி, ஒருத்தரும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல் IMH இருக்குது ஐநாவரத்துல. அதுல ஒரு I think there are about 101 people who
who have voter ID as with address as அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க அட்ரஸே இல்லாத இதுதான் குடும்பம், அவங்களுக்கு ஐஎம்ஹெச் தான் அட்ரஸ். அப்படி இருக்கிற அவங்களுக்கு voter ID வாங்கி கொடுத்து we became IMH became a polling booth. அங்கேயே பூத் வச்சு all 101 people cast their vote போன எலெக்ஷன்ல. So that was the that was the only polling booth in India where everyone on the voter list voted 100% elections. So அதுக்கு வந்து சும்மா போய் அவங்க அமுக்கிறது இல்ல. இன்டெலெக்சுவலி டிசேபிள் மென்டல் ஹெல்த் இஷ்யூ கன்சர்ன்ஸ் உள்ள நபர்கள். சோ இவங்க எப்படி ஓட் போடுவாங்கன்னா அதுக்கு 1 month பிஃபோர் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் நடக்குது. இது இந்த பார்ட்டி இப்படி, இந்த பார்ட்டி அப்படி. சோ தே பார்ட்டிசிபேட்டட் இன் டிசைடிங் நான் என்னுடைய ஓட்டு யாருக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. அதுல லாட் ஆஃப் மூவ்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து அதுல பங்கேற்றாங்க. சோ பிரெயில் எல்லா இவிஎம்ஸ்லயும் பிரெயில்ல இருக்கணும். அதுல 2 பிரெயில், இங்கிலீஷ் பிரெயில், லோக்கல் லாங்குவேஜ் பிரெயில். சோ அதுக்கப்புறம் ஃபுல் முன்னாடியே லீஃப்லெட் கொடுத்துருவோம். ஒவ்வொரு பூத்லயும் அது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சைன் லாங்குவேஜ், ஸ்பெஷல் வாலண்டியர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்ட், வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் ஓட்டு போடுறதுக்கு இண்டிவிஜுவலா கூட்டிட்டு போய் எல்லாம் ஓட் பண்ணாங்க. அப்புறம் ஓட்டர் ஹெல்ப் லைன் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏகப்பட்டது. சோ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டி வாஸ் தேர் இன் ஓட்டிங். சோ இந்த மாதிரி தான் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இஸ் காஸ்டிங் ஓட், இன்னொரு பக்கம் ஓட்டிங். நான் நிக்கணும், நான் வந்து எப்படி நான் வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல ஆஸ் அ கேண்டிடேட்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது இன்னொரு, அதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சொசைட்டிஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்ல தே ஹாவ் எலெக்ஷன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பதவிகள். ஸோ அதுல வந்து அதுல ஒர்க் பண்றவங்களே இருக்கிறாங்க. திஸ் இஸ் 2 years பேக், 2018 நடந்த நிகழ்வு இது. இது நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே இது வந்துடும், இந்த நியூஸ்ல இருக்குது. இது வந்து நம்மளுடைய தோழமை, இது வந்து December 3 அது ரொம்ப எடுத்து எல்லா டிசபிலிட்டி மூவ்மெண்ட்ஸும் இதுக்கு ரொம்ப போராடணும். நாங்க ஒரு பிளைண்ட் பர்சன், அவர் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்ல பல நாட்களா இருக்கிறாரு. அவர் வந்து கேண்டிடேட்டா அவருடைய நாமினேஷனை ஃபைல் பண்றாரு அந்த சொசைட்டிஸ் ஒரு பதவிக்காக. ஐ ஃபர்காட் தி டீடைல். சோ அவர் வந்து கீழே கையெழுத்து போடல. டிசேபிள் பீப்புள் ஹாவ் ஆப்ஷன், எந்த ஃபார்மா இருந்தாலும் கை நாட்டு வைப்பாங்க. அவங்க தான் இங்க் பேட் வச்சு they will put stamp. But he is an educated man. அவர் MA BA நிறைய படிச்சிருக்கிறாரு. he is educated, he is working in that thing for many years. அவர் he is filing his nomination for that election. அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற ஆபீசர் இதுக்கு நாமினேட் பண்ண ஒரு ரிட்டையர்டு சீனியர் ஓல்டு ஐஏஎஸ் ஆபீசர் தான் போட்டிருந்தாங்க இந்த எலெக்ஷன்ஸ கண்காணிக்கிறதுக்காக. எலெக்ஷன் அப்சர்வர் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்றவர். அவர் வந்து இந்த நாமினேஷனை ரிஜெக்ட் பண்றாரு. ஏன்னா ஒன் ஆஃப் த எலெக்ஷன் இதுல வந்து லிட்ரஸி இஸ் அ பாராமீட்டர் ஃபார் அந்த ரிஜெக்ட் பண்றது. இல்லிட்ரஸி ரிஜெக்ஷனுக்காக ஒரு ஐட்டம் அங்க. சோ கை நாட்டு, சோ அவங்க இல்லிட்ரஸி எப்படி நம்ம டெபினிஷன் என்ன, கை நாட்டு வச்சா இல்லிட்ரேட், கையெழுத்து இங்க்ல போட்டாச்சுன்னா லிட்ரேட். தட் இஸ் த அது பழைய எப்போ எழுதின ரூல்ஸ். அது அந்த கான்டக்ட் ஆஃப் தட் எலெக்ஷன்ஸ் உடைய ரூல்ஸ். அது even now local bodies ki literacy is adnal thana lot of women are unable to file their candidacy because you are never went to in the education illadadnal than. So ivar vandu illiterate nu solli nomination reject பண்றாரு. then இவங்க சொல்றாங்க இல்ல he is literate, he is very literate, he is got but no, but anga rule book says kai naatna cannot be allowed. So அங்க வந்து அந்த அதிகாரி வந்து அவரு வந்து கொஞ்சம் அவருடைய டிஸ்கிரிஷனை பயன்படுத்தணும். அதாவது this man
But he is going, no, I'm going by the rule book. So இது ஒரு பெரிய, தென் எல்லாரும் எங்க டிசபிலிட்டி கமிஷனர் வாஸ் a young IAS officer, வெரி அண்டர்ஸ்டாண்டிங், அழகா புரிஞ்சு அவர் போய் பேசுறாரு, இல்ல சார் இது வந்து நீங்க இப்படி இல்ல அப்படி, அவரு ரிஜெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் ஐ அம் ஜஸ்ட் கிவிங் யூ. சோ இது ஒரு தடை, அதுக்கும் இல்ல என்னால எடுத்துக்கவே முடியாது, his ruling is final, it's binding, whatever he says. எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஏத்துக்கவே இல்ல, அவரு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்றாரு. அவரு நான் என்ன செய்வேன், ரூல் புக் அப்படி சொல்லுது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் டிரெக்டட் தட் யூ ஷுட் நாட், ஒரு பெரிய கதை ஆச்சு. அப்போ நம்ம எல்லாரும் போய் ஒரு 2 days நாங்க எல்லாம் தர்ணால இருந்து, அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட் டுக் சோ மோட்டோ cognizance of this issue and then they passed orders அந்த மாதிரி. So ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். So different disabilitiesக்கு different தடைகள். இப்போ மென்டல் ஹெல்த் இருந்துச்சுன்னா சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் அ பேரியர். நீங்க அன்சவுண்ட் மைண்ட்னா யூ கான்ட் கம்பீட் இன் எலெக்ஷன்ஸ். பட் மென்டல் ஹெல்த் வந்து அந்த பழைய லாங்குவேஜ் இதெல்லாம் தடைகள் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இஸ் அப் டு, பட் ஆல் கேன் பி ஓவர் கம். இட்ஸ் there is அதுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது, ஒரு நெகோசியேஷன் இருக்குது, ஒரு ஃபைட் இருக்குது, எல்லாமே பண்ணி. சோ இதெல்லாம் பண்ணி 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 பண்ணாதான் நம்ம வந்து முன்னுக்கு போக முடியும். சோ ஐ ஜஸ்ட் ஃபினிஷ். சோ ஐ வாண்ட் டு, உலகம்மை ரொம்ப அழகா பேசினாங்க. பட் ஒரே ஒரு சின்ன விஷயத்துல எனக்கும் உலகம்மைக்கும் ஒரு சின்ன we can discuss about it. முயற்சி பண்ணணும் நம்ம, ரொம்ப முயற்சி மேல, பிகாஸ் ஷீ இஸ் a motivational speech. முயற்சி பண்ணா எதுவுமே ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னோட இது வந்து இட்ஸ் நாட் முயற்சி. முயற்சிக்கும் சக்சஸ்க்கும் சம்பந்தமே இல்லைங்க. இட் இஸ் பிரிவிலேஜ், டிசைன் தான். அது உங்களுக்கு சாதகமா இருந்தாதான் சக்சஸ். முயற்சி என்ன, அது ஒன் லாஸ்ட் மைல் தான் முயற்சி. நீங்க முயற்சி அந்த இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இந்த 8 8 லாஸ்ட் மைல் தான் முயற்சி. நீங்க அங்க வர்றதுக்கே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன், உங்க ஊர்ல ரேம்பே இல்லைன்னா என்ன முயற்சி, நீங்க என்ன முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன, வாட் வில் யூ பிகம்? நான் மீன் பண்றது வந்து அப்படி சொல்லல. இல்ல நீங்க சொல்றது வந்து நான் 100% ஏத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஆடட் இன்னொரு டைமென்ஷன் நான் not disagreeing with you. I'm just adding one more understanding. Okay, thank you. So முயற்சின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண கூடாது. முயற்சி லாஸ்ட் கட்டம். அதுக்கு முன்னாடி நீங்க தடைகள் எல்லாம் சிஸ்டமேட்டிக், சிஸ்டம்ல இருக்கிற சிஸ்டமுக்கு பேக் என்ன இருக்குது, பாலிசி, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் the ideology that disability is not different. There is a design element involved and that has to be ameliorated. அந்த டிசைனை வந்து நீங்க சால்வ் பண்ணாதான் everyone will come. அதுக்கப்புறம் எல்லாரும் வரட்டும், வெல்கம் டு த ஒரு லைனுக்கு வரோம், எல்லாரும் ஒரு லைனுக்கு வரோம். அதுக்கப்புறம் முயற்சி போட்டாச்சுன்னா அதுல யார் வர்றாங்க யார் வரல, நான் ரேஸ்க்கே வர முடியாதே. So that is the whole thing. I want to finish like this, but there have been so many people. தங்கமாரியப்பன் ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வாங்கியாச்சு, பெனோசெஃபின் ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க, 100% பிளைண்ட் உமன். இந்த வருஷம் 100% பிளைண்ட் உமன் ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருக்கிறாங்க. டெஃபினெட்லி முயற்சி எல்லாம் இருக்குது. லாட் ஆஃப் குட் இஸ் ஹேப்பனிங், இட்ஸ் சேஞ்சிங். பட் ஃபுல் சேஞ்ச் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்குமான்றது, நடந்துச்சுன்னா சூப்பர். ஆல் ஆஃப் அஸ் அதுக்கு வந்து அகைன் அண்ட் அகைன் அதுதான் சொல்றேன், இது நாங்க மட்டும் ஃபைட் பண்ணக்கூடாது. ஆல்பர்ட் 2 minutes. நாங்க மட்டும் ஃபைட் பண்ணக்கூடாது. எல்லா மூவ்மெண்ட்ஸ் இட்ஸ் ஹியூஜ் அப்ஹில் ஸ்ட்ரகிள் அண்ட் டாஸ்க். எல்லாருமே வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சீங்கன்னா தான் ஒருத்தர் நீங்க விட்டுட்டு நாடு ப்ரோக்ரஸே பண்ண முடியாது. எவ்ரிஒன் ப்ரோக்ரஸ் பண்ணாதான் there is progress. So இந்த பின்னாடி விட்டு போனவங்களும் நீங்க இழுத்துட்டு போனாதான் நம்ம எல்லாமே as a society we move forward. So thank you for the opportunity. It was really nice. மனிதிக்கு ரொம்ப நன்றி, என் முன்னாடி பேசின ஸ்பீக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, கேட்டு இருக்கிறவங்களுக்கும் தேங்க்யூ. நன்றி ஐஸ்வர்யா. நீங்க ஐஸ்வர்யா ரொம்ப
ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஆக்சுவலா நாங்க ஐடில வந்து நாங்க அடிக்கடி வந்து டிசைன்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த டிசைனேங்கிறத நம்ம மாத்தி யோசிச்சாதான் இன்க்ளூசிவா இருக்க முடியுங்கிறத ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அருமையா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் போயிடுவோம். ஏற்கனவே வந்து நடராஜன் தோழர் ஐ திங்க் ரெடியா இருக்காங்க கொஸ்டினோட. ஏன்னா தோழர் வந்து ரொம்ப ஆக்டிவா இந்த மாதிரி டாபிக்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க. நான் தோழர் அன்மியூட் பண்றேன். தோழர் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க தோழர். வேற யாருக்காவது கேள்வி இருந்தா கூட கையை தூக்குங்க, நம்ம கியூஏக்கு போயிடலாம். கேள்விகள் ஒண்ணு இல்லை எனக்கு. ஆனா நம்ம வந்து கேக்குதா? கேக்குது தோழர். இல்ல, கருத்தரங்கு வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் அவசியமானதாக இருந்தது. முக்கியமாக வந்து சொல்ல நினைச்சது வந்து என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல் இருக்கு இல்லையா, இன்னைக்கு சாதாரணமா வந்து டிசேபிள் பர்சன்ஸ்க்கு வந்து சமூகத்துக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மை, யதார்த்தமா. இந்த சமூகத்துக்கு வந்து மொத்த மேலுமே இது வந்து பெசிமிஸ்டிக்கா இருக்கலாம். ஆனா இந்த மொத்த கண்டிஷன்லயும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த இருக்கிற கார்பரேட் வேர்ல்ட்ல வந்து அவங்களுக்குலாம் இவங்கெல்லாம் தேவையில்லாதவர்கள், இவங்கெல்லாம் வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து யதார்த்தமான உலகம் தான். இதுல இருந்து நாம வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்ரோச் பண்ணி இது நாம நிறைய இது நமக்கு இது கிடைக்கிறதுன்றது இப்போ வந்து வேற விஷயங்கள். இதை நமக்கு ஒண்ணு இதுல நிறைய வந்து இதுல பல்வேறு விஷயங்கள்ல வந்து நமக்கு வந்து முன்னேறி இருக்கும். டிசேபிள் பர்சனுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் கிடைக்கிறதுலாம் வந்து வேற விஷயம். ஆனா வந்து டோட்டலா வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து இன்னைக்கு வந்து ஒதுக்கப்பட்டு இருக்காங்கன்றது தான் முக்கியமானது. இதுக்காக வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாட்டி வந்து சோசியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எதுவுமே வந்து பொதுவாக வந்து இதை வந்து பெரிய டிஸ்கஸ்க்குள்ள கொண்டு வரதில்லை. இது வந்து மேஜர் கொஸ்டின்ஸ். இந்த மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து இதுல மட்டும் கிடையாது, என்னது வெறும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் மட்டும் கிடையாது, ஈவன் லெஃப்ட் பார்ட்டிஸ் கூட அதான் இடதுசாரி கட்சிகளில் கூட இந்த நிலைமையில தான் இருக்கு. இது வந்து ஒரு மோசமான தன்மை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து இனிமேல் வந்து டிசேபிள் பர்சன்ன்றது உலகம் முழுக்க அதிகமாயிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பொருளாதார இன்னைக்கு வந்து சோசியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன் வந்து இன்னைக்கு டிசேபிள் பர்சனுக்கான அடுத்த ஜெனரேஷன் வந்து இன்னும் அதிகமா தான் போயிட்டே இருக்க சமூகம் வந்து அப்படிதான் இருக்கு. இந்த நிலையில வந்து இன்னும் வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து நீதிமன்றத்துல எல்லாரும் வந்து இதை எழுப்புறதுக்கான இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கருத்தரங்க வந்து ஒரு திறவுகோலா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு சொல்ல நினைச்சது, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. நன்றி தோழர். செல்வி தோழர் வந்து கை தூக்கி இருக்காங்க. வணக்கம். எனக்கு நடராஜன் தோழர் சொன்னதோட முக்காவாசி விஷயங்களோட அதையும் நான் பேச நினைச்சிருந்தேன். யாருமே இதை வந்து சமூகத்தோட ஒரு சிக்கலா பார்க்காம தனிப்பட்ட அந்த ஒரு குரூப்போட சிக்கலா பாக்குற தன்மையை மாத்துறதுக்கான வேலைகள் செய்யணும்னு. அது அவங்க செய்ய முடியாது, மற்ற அமைப்புகள் இயக்கங்கள் வந்து இதனுடைய பாட்டா எடுக்கணும். இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு இவங்களை நம்ம வந்து தமிழ்ல சொல்ற பதம் வந்து சரியானதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்றத வந்து ஒரு நேர்மறையான அப்ரோச்சுக்காக அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு பதத்தை வந்து கருணாநிதி அவர்கள் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கலைஞர். ஆனா அது அவங்க ஐஸ்வர்யா இல்ல யாராவது எனக்கு அது விளக்கப்படுத்தினா தெரியாது, சரியான பதமா இருக்குமா இல்ல அது ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி அவங்க ஒரு சவால் திறன் உள்ள ஒரு மனிதர்களாக தான் அவங்க இருக்காங்க. அதை எப்படி வந்து மொழிபெயர்த்தா சரியா இருக்கும் அப்படின்றத சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். குட் क्वेश्चन. நான் போறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உலகமே ஆட் பண்ணாங்கன்னா. தோழர் அதோட இன்னொரு கேள்வி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கண் பார்வை திறனற்றவரை வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து விஷுவலி சேலஞ்சுங்கிறோம். இந்த மாதிரி சில இது கூட இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் சரியான டிரான்ஸ்லேஷன் வேர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம அதை சரியா பண்றோமான்னு எனக்கு தெரியல. இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லாங்குவேஜ் வந்து நாமென்க்ளேச்சர், கிளாசிபிகேஷன், பொலிட்டிக்கலி கரெக்ட் டெர்மினாலஜி, இதுலயே வித்தின் டிசபிலிட்டி கம்யூனிட்டிலேயே பெரிய டிஸ்கஷன் இருக்குது. ஒரு குரூப் சொல்றது இன்னொரு குரூப் ஏத்துக்க மாட்டாங்க, அப்படியே இருக்குது. ஒண்ணு வந்து திவ்யாங் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க டிபார்ட்மெண்ட்டே மாத்திட்டாங்க, திவ்யாங்கன் வச்சாங்க. அதாவது இவங்க வந்து கடவுளுக்கு ஸ்பெஷல் பீப்புள்ன்ற மாதிரி ஒரு வேர்டு வச்சாங்க. சோ அது வந்து நிறைய பேர் கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் பண்றோம். நாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல.
அப்படி அது ஒரு ஐ கம் டு மாற்றுத்திறன். ஆனா நான் நார்த் இந்தியா போனப்ப, யூபி பீகார் எல்லாம் போனப்ப அங்க மூமெண்ட்ஸே திவ்யாங்கன்ற வார்த்தைய ரொம்ப பெருமையா யூஸ் பண்றாங்க. சோ அதுலயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. சோ யார் எந்த வேர்டு, நாங்கெல்லாம் இங்க ஃபைட் பண்றோம், அது சொன்னா கோவப்படுறோம் அந்த வேர்டு, பட் அவங்க அதை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த வேர்டை யூஸ் பண்றாங்க. சோ தேர் ஆர் சோ மச் ஆஃப் டிஃபரன்சஸ். இங்கேயே மாற்றுத்திறன் என்ற வேர்டு நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது கலைஞர் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அது கலைஞர் தான் கொடுத்தாரான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி கொடுத்தாருன்னு இட்ஸ் அட்ரிபியூட்டட் டு ஹிம். பட் தி கான்செப்சுவலி இங்கே மெட்ராஸ்லயே சென்னையிலேயே இருக்கிற நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து டிசபிலிட்டி மூவ்மெண்ட்ஸ் மாற்றுத்திறன் வேர்டை யூஸ் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற. டிசபிலிட்டி, ஸ்பெஷலி ஏபிள்டு, அது கூட எதுக்கு ஸ்பெஷல் ஏபிள்டு, எதுக்கு டிஃப்ரெண்ட் எபிலிட்டி, அது என்ன எவ்ரிபடி ஹேவ் சம் ஸ்பெஷல் எபிலிட்டி, இதை ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதுல பெரிய டிஸ்கஷன் வரும். டிசபிலிட்டி, this is the existential reality, say disability அப்படின்னு சொல்லிட்டு. So disability தான் preferred consensus. நீங்க எடுத்தீங்கன்னா all over the world, act also, அந்த சட்டமே persons, RPWD, persons with disability, அதாவது person first போடுறோம், disability பின்னாடி. So visually challenged person சொல்றது இல்ல, person with visual impairment, person with low vision. இது வீல்சேர் யூசர் அப்படின்னு சொல்றது இல்ல, a person who is using wheelchair. சோ அதுதான் இங்கிலீஷ்ல, ஈவன் இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே ஈவன் HIV AIDS பேஷண்ட்னு சொல்றது இல்ல, person with HIV AIDS. அதாவது you stress, you put the person first and put the impairment or disability next. So all of us are very comfortable with disability. In Tamil I like the sound of மாற்றுத்திறன். I don't like the meaning, but I like the sound. So and everybody அது புரியுது, அதனால I don't care as long as the communicate பண்றோமா. So இந்த வேர்டு பெட்டரா அந்த வேர்டு பெட்டரா, I don't get into it. மாற்றுத்திறன் I use for in Tamil. English it is person with disability, woman with disability, or person with speech and hearing impairment, person with visual impairment, person with locomotor disability அப்படி சொல்றோம். அப்புறம் இன்னொன்னு மெயின் அந்த வேர்ட்ஸ்ல வருது. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா லாயலா அந்த ஜெமினி பிரிட்ஜ் இருக்கிற பக்கத்துல அந்த ஸ்கூல் வந்து டெஃப் ஸ்கூல் ஃபார் த டெஃப் இருக்குது, ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். டெஃபா பிளைண்டா, ஐயோ அப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு தப்பு. என்னையே நிறைய வாட்டி நிறைய பேர் they won't know I'm working in disability sector, ஏதாச்சும் போஸ்ட் ஏதாச்சும் போடும்போது செண்டைக்கு வருவாங்க, எப்படி டெஃப்னு எப்படி சொல்றீங்க, பிளைண்ட்னு எப்படி சொன்னீங்க. பட் நீங்க there is a deaf culture, people who are hearing and impaired, அவங்க அந்த டெஃப்ன்ற அந்த ஐடென்டிட்டி, டெஃப்ன்ற அந்த கல்ச்சரை அவ்வளவு பெருமையா they embrace it. It's a culture for them. So it's an identity. This is who I am deaf. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூலுக்கு, அந்த டெஃப் ஸ்கூலுக்கு நீங்க போனீங்கன்னா, யாராச்சும் போனா சில்ட்ரன் ஓடி வருவாங்க, வந்து ஃபர்ஸ்ட் உங்களை என்ன, உன் பேர் என்னன்னு கேட்க மாட்டாங்க, நீ டெஃபா கிடையாதா, ஃபர்ஸ்ட் அதுதான் கேட்பாங்க, நீ டெஃபா அப்படின்னு கேட்பாங்க. நான் டெஃப் கிடையாதுன்னு சொன்னா அப்படின்னு கொஞ்சம் they'll go கொஞ்சம் மூஞ்சு சுலுக்கிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீ எங்க இருந்து வர என்ன கேட்பாங்க. So they love they wear their deaf culture and their identity with great. So deaf அவங்களுக்கு acceptable. நான் deaf அப்படின்வாங்க, கத்து கொடுத்து வந்ததுனால இல்ல, they embrace it. அப்படி அவங்க அத பெருமையா அவங்க என்கரேஜ் பண்ண, அது தப்பு, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட் தான் சொல்லணும்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. பிளைண்ட் ஆல்சோ there was a blind people நிறைய பொசிஷன்ஸ்க்கு போயிருக்காங்க along the world. ஃபர்ஸ்ட் எல்லா டிசபிலிட்டிஸ்ல பிளைண்ட் தான் அதிகார லைக் அம்பாசிடர்ஸா இருந்திருக்காங்க. ஈவன் நம்ம பெனோசெஃபின் இப்போ IFS அதிகாரி. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டிப்ளமேட், women blind diplomat கொடுத்தது பாகிஸ்தான் தான். நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 years முன்னாடியே there's a blind woman who's UN ல எல்லாம் போய் big officer. she is அமெரிக்கால huge big positions ல blind supreme court judges, big positions ல blind people have been there.
all of them they'll say I'm blind, I'm a blind. ஏன்னா கன்வே பண்ணணும் இது என்னன்னு. So blind is something they accept. Visual impairment அப்ப லாங் சென்டென்ஸ் எல்லாம் எதுக்கு, this is the thing அப்படின்வாங்க. So they use it with comfort. So அது according to situation, according to context. நீ ரிசர்ச் ஆர்டிகல் எழுதும் போது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், ஒரு அந்த குரூப் கூட பேசும்போது நம்ம இன்னொரு இது பண்றோம். பொது மேடை அது பத்தியே டிசபிலிட்டி பத்தியே அவேர்னஸ் இல்லாத அவங்க கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லா இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். சோ இதுல வந்து ஒரு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி யாருமே அக்செப்ட் பண்ற லாங்குவேஜ்ல. அதனால ஐ டோன்ட் கெட் இன் டு த டிபேட். நீ என்ன வேணா நீங்க சொல்லிக்கோங்க, ரொம்ப குருடி அப்படி நொண்டி அப்படின்னு சொல்றத மட்டும் தவிர்க்கணும். பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் இதுவே இவால்விங் தான். ஒரு குரூப் அக்செப்ட் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஒன் திங் எதுவா இருந்தாலும் புரியணும் நம்ம எண்ட் ஆஃப் த டே வாட் வி ஆர் ட்ரைங் டு சே அண்ட் டோன்ட் எலினேட் தெம். அவங்க அது சொல்றதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா then we have to give it to them. அதுதான் அவங்களுடைய அது அவங்க எம்ப்ரேஸ் பண்றாங்கன்னா we cannot stand in the way. So I think I've answered. Maybe Ulagamai wants to add something. இல்ல நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க, நீங்க சொன்னது சரிதான். அதுல ஒண்ணு எனக்கு மாற்று கருத்து எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த அக்செப்டன்ஸ் அவ்வளவுதான். நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அது அக்செப்டன்ஸ் எனக்கு சின்னதுல இருந்தே வந்துட்டதுனால அது ஒரு பெருசா நீங்க சொன்ன மாதிரி பெருசா எனக்கு அது வந்து தெரியாது. ஸ்கூல்ல மற்ற பசங்க வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது நான் வித்தியாசமா பார்ப்பேன், ஏன் இவங்க என்னைய மட்டும் இப்படி சொல்றாங்க. பட் ஐ நெவர் ஒரி அபவுட் தட் வேர்டு. ஓகே, நம்ம வந்து வித்தியாசமா தெரியுறோம் போல, அதனால அவங்க அப்படி சொல்றாங்கன்ட்டு நான் போயிடுவேன், கடந்து வந்துடுவேன். இன்னைக்கு வரைக்குமே அது பெருசா தான் சொன்னல, அந்த சிம்பத்தி அதுல வார்த்தைகள்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயங்களா தெரியும். நீங்க சொன்ன மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் நமக்குள்ள வந்துருது. ஒண்ணு வந்து எஜுகேஷன், இன்னொன்னு நம்மளோட என்வரான்மெண்ட், ரெண்டுமே நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த டிசைன் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா, அந்த முயற்சி மட்டும் இருந்தா பத்தாது. உண்மையாவே எஜுகேட் மீ ஒன் திங். இன்னைக்கு தேங்க்ஸ் அலாட். ஏன்னா அது உண்மைதான், நீங்க சொன்ன பிறகு அதை நான் யோசிச்சு பார்த்தேன். ரியலி குட் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கும் பொழுது அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி தோழர், இப்போ ஆக்சுவலா நம்ம இதுதான் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த ஒர்க் ஷாப்ல வந்து நாலேஜ் ஷேரிங் தான். ஏன்னா இதுல வந்து இந்த ஸ்பேஸ்லயும் இன்க்ளூசிவ்ங்கும் போது எல்லாத்துக்கும் உள்ள ஸ்பேஸ் வேணும், எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறது தான் ஒரு இன்க்ளூசிவ். அழகா அவங்க ஐஸ்வர்யா தோழர் சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம வந்து சேர்ந்து பயணிப்போம். தோழர்கள்ட்ட ரெண்டு கத்துக்கிட்டது நம்ம நிறைய இருக்கு இன்னைக்கு. நம்ம இணைந்து பயணிப்போம். மனிதியும் வந்து நம்ம எனி ஈவெண்ட் ஏதாவது ஒரு கோரிக்கை எழுதுனாலும் இன்க்ளூசிவா எழுதணுங்கிறத நம்ம இன்னையில இருந்து ஒரு லெசன் லேர்ன்டாவே எடுத்துக்கலாம். நன்றி தோழர் ஐஸ்வர்யா அண்ட் உலகம்மாள் தோழர். சிந்தியா தோழரும் லைன்ல இல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறதுனால அவங்களால நிறைய நேரம் இந்த செஷன்ல இருக்க முடியல. என்னன்னா கூட நம்ம லைவ்ல போடுவோம், இது வந்து நம்ம எஃபி பேஜ்ல மனிதியோட எஃபி பேஜ்ல போடுவோம். இந்த எஃபி பேஜ்ல பாக்குறவங்களுக்கு ஐஸ்வர்யா தோழர் அப்புறம் உலகம்மாள் தோழர் அவங்க டாக்டர் சிந்தியா அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருந்தா கூட எங்க பக்கத்துல நீங்க போஸ்ட் பண்ணலாம். நாங்க வந்து அவங்ககிட்ட வந்து ஆஃப்லைன்ல கூட உங்களுக்கு பதில் வாங்கி, இல்லைன்னா அவங்கள கூட வந்து நம்ம வந்து பதில் சொல்ல வைக்கலாம் அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனை கூட ஆன்லைன்ல கொண்டு வரலாம். இங்க வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.